முடிந்த அளவு சமாதானம் பண்ண பிரயாசப்படுங்க. 2 பேர் உறவு பாதிக்கப்பட்டுட்டா 2 பேர்கிட்ட பேசுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சமாதானம் போறதுக்கு உதவி செய்யுங்க. எப்பவுமே நம்ம சமாதானம் பண்ணுகிறவளா இருக்கணும். அதனால சமாதானத்தை கெடுக்கிறவளா இருந்துடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவரே சமாதானம் பண்ணி வைக்க எனக்கு உதவி செய்யுங்க. இது மாதிரி 2 பேர் சமாதானம் இல்லாம இருக்காங்க, நான் அதுக்கு ஒரு சமாதானம் பண்ணி வைக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. தேவன் கிருபை தருவா. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. சிலரை என்னதான் பண்ணாலும் சமாதானமா போக மாட்டாங்க. ஆனா நீங்க பிரயாசப்படுங்க, முயற்சி பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒப்புரவாவதற்கு சமாதானம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்க. தேவன் வாய்க்க பண்ணுவார். நீங்க முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, தேவன் உங்களை கனப்படுத்துவார். நீங்க நல்ல இருதயத்தோட சமாதானம் பண்ண முயற்சி பண்றீங்கல்ல, தேவன் அதை பார்த்து கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். முக்கியமா இந்த காலத்துல கணவன் மனைவிக்குள்ள நிறைய சமாதான கேடுகள். அந்த சமாதானம்